அதாவது மே மாதம் போய் இன்னமும் வெயில் காட்டுன்னு காட்டிட்டு இருக்கு, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு குளியில் போடணும்பா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. என்ன இல்லைங்க, வாணிபுரிலேருந்து திமாம்பேட்டிலேருந்து அலசந்தாபுரம் வந்தீங்கன்னா அங்கே திமக்கடை அருவி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா போதும், அங்கே இருக்கிறவங்களே வழியை காட்டி விட்டுருவாங்க. நீங்கள் வரக்கூடிய வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர த்ரில்லாக ஒரு அட்வென்ச்சருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஃபைனலாக இந்த வீடு இருக்கக்கூடிய பகுதியில் உங்களை கொண்டு வந்து விட்டுடும். நீங்கள் இங்கே பைக்கை பார்க் பண்ணிட்டு இந்த மலை மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த ஒத்தடி பாதையை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அருவிக்கு போகக்கூடிய பகுதிக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் தனியாக வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் சேஃப் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கேங்காக வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான இடம் தான் நான் சொல்லுவேன். ஒரு வழியாக நாம் தேடி வந்த அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். உண்மையிலே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு தரமான ஒரு பிளேஸ் தாங்க. இப்போ நீர் வரத்து குறைவாக தான் இருக்குங்க. மழைக்காலங்களில் குளிக்க முடியாத அளவுக்கு தண்ணி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா தண்ணியில் இறங்கிட்டு பின்னால் தண்ணி விட்டு வெளியே வரவே மனசே இல்லைங்க. அதுதான் உண்மை. இது போல் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.